இங்க நம்ம ஹீரோ ஒரு கேம்பிளிங் விளையாடுற இடத்துக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா உள்ள நிறைய மக்கள் லட்சமா பணம் கட்டி அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் அவரை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மிஷின் இருக்குது. அதுல நம்ம பணம் கட்டினா அந்த மிஷினுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கோல்டு பால்ஸ் வெளியில வந்து விழுது. அந்த ஒவ்வொரு பால்ஸ் உடைய விலையும் $2000 மேலயா. யார் இந்த ஒரு கேம்ல மட்டும் வின் பண்றாங்களோ அவங்க ஒரே நைட்ல மிகப்பெரிய பில்லியனரா மாறிடலாம். இந்த கேம் உடைய ரூல்ஸ் என்னன்னா, அவங்க பணத்தை கட்டின உடனே அந்த மிஷினுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பாலுங்க கொட்ட ஆரம்பிக்கும். அப்படி வந்து கொட்டுற இடத்துல 3 லேயர்ல பிளேட் மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு லேயர்ல இருக்கிற ரெட் கலர் ஹோல்ஸ்லயும் பூந்து கடைசியா வெளியில வரக்கூடிய பால் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கலாம். அப்படி பால் அந்த ஹோல்ஸ்க்குள்ள போகாம வேற ஹோல்ஸ்க்குள்ள போச்சுன்னா அந்த பால் கம்பெனிக்கு சொந்தம். ஏகப்பட்ட மக்கள் அதுல பணம் கட்டி விளையாடி தோத்து போனாலும் திரும்ப பணம் கட்டி விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த கேம்பிளிங் நடத்துறவங்களால அந்த 3 பிளேட்டையும் அவனுங்க நினைச்ச மாதிரி லேசா அவங்களால திருப்ப முடியுது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவனுங்க பால் எல்லாம் வந்து ரெட் கலர் ஹோல்ஸ்க்குள்ள விழுறத தடுக்கறானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி ஒரு செட்டப் அவருடைய வீட்ல ரெடி பண்ணி எப்படியாவது நம்ம அதுல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. அப்ப பால் வந்து அந்த பிளேட்ல விழுந்து சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேக்னெட் எடுத்து அந்த பிளேட் பக்கத்துல காட்டுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பால் அந்த பிளேட்டுடைய ஒரு ஓரத்துல இடிச்சு கரெக்ட்டா அந்த ரெட் கலர் ஹோல்ஸ்க்குள்ள போய் விழுந்துருது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. நம்ம இந்த மெத்தடையை யூஸ் பண்ணி அந்த கேம்பிளிங் நடக்கிற இடத்துக்கு போய் கோடி கணக்குல பணம் சம்பாதிச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த மேக்னெட்டை ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் டின்னுக்குள்ள போட்டு அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரியே கையில வச்சுக்கிறாரு. இப்போ அவர் அங்க பணம் கட்டின உடனே கோல்டன் பால்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சு கேமும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா அந்த பால்லாம் வந்து அந்த பிளேட்ல கொட்டி பயங்கர ஸ்பீடா சுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த மேக்னெட் இருக்கிற டின்னை அதுக்கிட்ட அப்படியே தூக்கி காட்டுறாரு. உடனே அந்த பால் அப்படியே சைடுல இடிச்சு நேரா போய் அந்த ரெட் கலர் ஹோல்ஸ்க்குள்ள விழுந்துருது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேம்பிளிங் நடத்துறவனுங்க உஷாராயிரானுங்க. இப்போ மறுபடியும் அவர் அதே மாதிரி ட்ரை பண்றாரு. பார்த்தா இப்போ அந்த பால் ரெட் கலர் ஹோல்ஸ்க்குள்ள விழவே மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா அவனுங்க இந்த ரெட் கலர் ஹோல்ஸ் வழியா யாருக்கும் தெரியாம ரொம்ப ஃபோர்ஸா ஏர் வர வைக்கிறானுங்க. இது தெரியாத நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் பயங்கரமா கடுப்பாயி அந்த டின்னை அப்படியே தூக்கி போட்டுட்டு அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அவனுங்க அவரை கொன்ற போறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அவனுங்க கிட்ட பேசி அவரை காப்பாத்துவாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவருக்கு பதில் நம்ம ஹீரோக்கு அவனுங்க ஒரு கேம் வைக்கிறானுங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோவை சென்டரா இருக்கிற ஒரு இடத்துல அப்படியே சங்கிலியால கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல நிறைய கூண்டு இருக்குது. அதுல ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சிங்கத்தையும் இன்னொரு கூண்டுக்குள்ள அவருடைய எக்ஸ்கேல் ஃப்ரெண்டையும் அப்புறம் இருக்கிற ஒரு கூண்டுல அவருடைய ஃப்ரெண்டையும் நிக்க வைக்கிறாங்க. இப்போ அவருக்கு முன்னால 3 பட்டன் இருக்குது. தெரியாதனமா ஒரு சிங்கம் இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த கூண்டு ஓபன் ஆகி உள்ள இருக்கிற சிங்கம் வெளியில வந்து அவரை கடிச்சு சாகடிச்சிரும். இப்போ அவர் எந்த பட்டனை பிரஸ் பண்ணா அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை தவிர அங்க இருக்கிற மத்த எல்லாருக்குமே டிஸ்ப்ளே ஆகுது. உடனே அவருடைய எக்ஸ்கேல் ஃப்ரெண்ட் நீ 3 பிரஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இல்ல 2 பிரஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அப்புறம் வெளியில நிக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் நீ அவங்க 2 பேர் சொல்றதையும் கேட்காத, அவங்க 2 பேரும் உன்னை ஏமாத்துவாங்க, ஒருவேளை ஒன்னா தான் இருக்கும், நீ ஒன்னையே பிரஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஆளாளுக்கு ஒன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோக்கு பயங்கர குழப்பமாயிடுது. அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் நீ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றதையே கேளுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. சரி ஓகே நீ இவரும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரா போய் 3 பிரஸ் பண்றாரு. பார்த்தா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற கூண்டு தான் ஓபன் ஆகுது. அந்த சிங்கத்துடைய கூண்டு ஓபன் ஆகல. நல்ல வேளையே எப்படியோ தப்பிச்சிடுறாரு.